நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்நிலையில் கட்சியின் மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் என விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். இதையடுத்து அந்த கட்சியின் கொடியும் பாடலும் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதை குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து சென்னை, கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் கடலூர் வண்டிப்பாளையம் பகுதியில் உள்ள அங்காளம்மன் கோயிலில் வழிபாடு செய்தார். இதனிடையே விக்கிரவாண்டியில் விஜயின் தவேக மாநாடு நடத்த காவல்துறை நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. மாநாடு நடைபெறும் இடம் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ளதால் போக்குவரத்துக்கு பாதிப்பு இல்லாமல் மாநாடு நடத்த வேண்டும். முதியவர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். வாகன நிறுத்துமிட வசதிகளில் எவ்வித குளறுபடிகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.